கடகராசிக்காரங்க உறவுகள் சார்ந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது யார்கிட்ட அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆ நம்மளுடைய முன்னோர்கள்னு சொல்லக்கூடிய தாத்தா, பாட்டி யாராவது இருந்தாங்கன்னா, அவங்க சார்ந்த விஷயங்கள்ல அவங்க ஹெல்த்ல கவனமா இருக்கணும். அதே மாதிரி நெறைய நம்பிக்கை குடுக்கக்கூடிய உறவுகள். லைக் இவங்களுக்கு யாரெல்லாம் இதுநாள் வரைக்கும் நம்பிக்கை குடுத்துருப்பாங்களோ, அவங்க கொஞ்சம் சுமூகமாக இல்லாத சூழல்ல மாறக்கூடிய அமைப்பு இந்த வருஷம் இருக்கு. அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். நீங்க யார பேக் போன், வெல் விஷன் நம்புறீங்களோ, அவங்க கிட்ட கொஞ்சம் கவனமா இருங்க. அதே மாதிரி இரத்த பந்தம் உறவுகள் இல்லாம கொஞ்சம் அந்நிய உறவுகள்னு சொல்லுவோம்ல. அந்த ஒன்று விட்ட சொந்தங்கள்னு சொல்றோம் இல்லையா? அவங்க கிட்டலாம் வந்து ஃபினான்ஷியலா எந்த ஒரு டிரான்சாக்ஷனும் வச்சுக்காம இருக்கிறது கடகத்துக்கு நல்லதா இருக்கும். ஏன்னா குடுத்து ஏமாறக்கூடிய அமைப்பு இந்த வருஷம் இருக்குது அப்படிங்கிறதுனால, அவங்க கிட்ட ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ் வேணாம். அதே மாதிரி மனைவி வர்க்கம் இருக்கிறாங்கல்ல. அதாவது மைத்துனர் சொல்றோம் இல்லையா? மச்சான், மைத்துனர்ன்னு சொல்றோம்ல. அவங்களுக்கு ஏதேனும் ஒரு முயற்சியோ, ஜவாப் ஜாமீன் போடப் போறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, மாட்டிக்கொள்ளக்கூடிய அமைப்பும் உங்களுக்கு இருக்கு. அதனால யாருக்கும் வந்து ஜாமீன் கையெழுத்தோ, இல்ல இவங்களுக்காக நான் இத பொறுப்பேத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு கையெழுத்தும் போடாம இருந்தீங்கன்னா, கடகம் இந்த வருஷம் சூப்பரா இருக்கலாம்.